Daily. Taste the Daily. தஞ்சாவூரில் உள்ள ஜெயின் கோவிலில் நடந்த சிலை திருட்டு வழக்கில் பிடிப்பட்ட 4 குற்றவாளிகளுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன் தஞ்சாவூர் டவுனில் உள்ள அதீஸ்வர சுவாமி கோவிலில் இருந்து 23 உலோக சிலைகள் திருடப்பட்டன. இந்த நிலையில் சிலை திருட்டில் ஈடுபட்ட 4 பேரும் பிடிப்பட்டதை அடுத்து திருடப்பட்ட 23 உலோக சிலைகள் மீட்கப்பட்டன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை வியாசர்பாடியில் நடைபாதை வியாபாரிகளிடமும் மாமூல் வசூலித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 35வது வட்டச் செயலாளர் மணிகண்டன் பிடிபட்டார். வியாபாரி ஆனந்தராஜின் புகாரை அடுத்து MKP நகர் போலீசார் விசாரணை நடத்தி மணிகண்டன் வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்ததை உறுதி செய்தனர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆளும் கூட்டணியில் இருக்கும் திமிரில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் மக்களிடம் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற ஆசிரியை ஞானசௌந்தரி என்பவர் படுக்கை அறையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி, தோடு உள்ளிட்ட 7.5 சவரன் தங்க நகைகள் மாயமாகி இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஞானசௌந்தரி வீட்டில் வேலை செய்து வந்த அன்னலட்சுமி என்பவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.